வெல்கம் டு சுவையரம்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு கிரேவி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் வறுபட்டதும் இது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு நல்லா வறுபட்டதும் இதில் 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாகணும் அவ்வளோ சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இது நம்ம வதக்கிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. அது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் எல்லா சைடுமே ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்குள்ள மசாலா. இப்போ இது ஒரு 1 மினிட் போல் அப்படியே வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ திக்காக எடுத்து வச்சுக்கிற 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மூடி திறந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு 10 நிமிஷம் போல் இதை சுண்ட வைக்கலாம். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வரும். நல்லா கொஞ்சம் திக்காகும் கிரேவி.
இதுலேயே உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லா வந்து வெந்துடும் நண்டு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குண்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. இது நீங்கள் வந்து ரைஸு, தோசை, சப்பாத்தி கூட வந்து சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.